கணவருடைய பணத்தை இன்ஸ்டா நண்பர்களுக்கு அள்ளி கொடுத்த மனைவியை போட்டு தள்ளிய கணவர். என்ன நடந்தது? தூத்துக்குடி மாவட்ட சேர்ந்தவர் பாலமுருகன். இவருடைய மனைவி சந்தன மாரியம்மாள். பாலமுருகன் சிங்கப்பூர்ல எலக்ட்ரிஷியனா வேலை செஞ்சுட்டு வராங்க. பாலமுருகன் சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அவங்களோட மனைவிக்கு மாசம் மாசம் போன்ல அனுப்பிடுவாங்க. இந்த நிலையில சந்தன மாரியம்மாள் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல நிறைய ரீல்ஸ் எல்லாம் பதிவிடுவாங்க. அதுல இவங்களுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் எல்லாம் பழக்கமாகி இருக்காங்க. கணவர் அனுப்புற எல்லா பணத்தையும் இவங்க அவங்க ஆண் நண்பருக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில பாலமுருகன் வெளிநாட்டுல இருந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்காரு. வந்து தான் அனுப்பின பணம்லாம் எங்கன்னு சந்தன மாரியம்மாள் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்களும் மழுப்பலா பதில் சொல்லியிருக்காங்க. உடனே பாலமுருகன் எல்லா கணக்கையும் கொடுன்னு சொல்லி கணக்கு பார்த்திருக்காரு. அப்பதான் மனைவி அவங்களுடைய இன்ஸ்டா ஆண் நண்பர்களுக்கு பணத்தை எல்லாம் அள்ளி தெளிச்சது தெரிஞ்சிருக்கு. இதனால இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு இருவரும் கடந்த 6 மாதங்களா தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க இருவருக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த சமயத்துல எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னொரு பிரச்சனையும் நடந்திருக்கு. சந்தன மாரியம்மளுடைய தம்பி பாலமுருகனுடைய தாய் மாமாவை அறிவாளால வெட்டி இருக்காரு. ஆனா அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல. இப்படி தன் மனைவியோடைய தம்பி என்னோட மாமாவை வெட்டிட்டான்ற கோவத்துல இருந்திருக்காரு பாலமுருகன். இதையடுத்து பாலமுருகனும் அவங்களுடைய தாய் மாமாவும் ஒரு பிளான் போட்டாங்க. நம்ம எப்படியாவது சந்தன மாரியம்மாள வெட்டி கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டியிருக்காங்க. இந்த நிலையில சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் சந்தன மாரியம்மாள் இருசக்கர வாகனத்துல போயிருக்காங்க. அவங்க வாகனத்தை வழிமறைச்ச பாலமுருகன் சரமாரியா அங்கேயே மனைவியை வெட்டியிருக்காங்க. அங்க சந்தன மாரியம்மாள் மாமா வலிக்குது மாமா என விட்டுருங்கன்னு கதறி அழுதுருக்காங்க. ஆனா அவங்க அழுததையும் பொருட்படுத்தாம தன்னுடைய கோவத்தை எல்லாம் அவங்க மனைவி மேல தீர்த்துக்கிட்டாங்க. மனைவிய சரமாரியா வெட்டின பாலமுருகனும் அவங்க தாய் மாமாவோ அவங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி என் மனைவிய கொன்னுட்டேன்னு சரணடைஞ்சிட்டாங்க. பின்ன சம்பவ இடத்துக்கு போன போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. இப்படி தான் அனுப்பின பணத்தை மனைவி கண்டமேனிக்கு செலவு பண்ணான்னு கோவப்பட்ட கணவர் மனைவியை போட்டு தள்ளிய இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.